கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான ஒரு அற்புதமான உயிருள்ள வார்த்தை ஏசாயா 41:17. நான் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை கைவிடாதிருப்பேன். நான் அவர்களுக்கு செவி கொடுத்து நான் கைவிடாதிருப்பேன். கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு செவி கொடுத்து உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு நான் பதிலை கொடுத்து நான் உங்களை காப்பாற்றி நடத்துவேன், நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு என் அப்பன் இயேசு பேசுகிறார். இந்த நாளிலே ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் கலங்கி போய் வேதனைப்பட்டு நீங்கள் இருக்கிறீங்களா? இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஜீவனுள்ள ஒரு உயிருள்ள ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான ஒரு வெற்றியான ஒரு விடுதலையான ஒரு சந்தோஷமான ஒரு சமாதானமான ஒரு உயர்வான ஒரு மேன்மையான ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறது. அது என்ன வார்த்தை என்றால், நான் அவர்களுக்கு செவி கொடுத்து அவளை கைவிடாதிருப்பேன். ஒருவேளை நீங்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் தோத்து போன நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். என் ஜெபத்துக்கு பதில் வரவில்லை என்று கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். என் விண்ணப்பத்துக்கு பதில் வரவில்லை என்று தவித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, உன் ஜெபத்துக்கு நான் பதில் கொடுத்துட்டேன், நான் உன் ஜெபத்துக்கு நான் விண்ணப்பத்தை அங்கீகரித்தேன், செவி கொடுக்குறேன் அப்படிங்கிறார். அதனால் கர்த்தர் சொல்கிறார், அவர் சொல்கிற வார்த்தை, நான் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அவர் உங்களுக்கு செவி கொடுக்குற தேவனாக இருக்கிறார். காரணம், அவர் சொல்லிட்டார், கேட்கிற எவனு பெற்றுக்கொள்வான், தேடுகிற எவனு கண்டடைவான். என்னை நோக்கி கூப்பிட்டா மறு உத்தரவு கொடுத்து அறியாத திட்டத்தை பெரிய காரியத்தை செய்வேன்னு அவர் சொல்கிறார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க. நீ துக்கத்தோடு இருக்கிறாய், என்னை நோக்கி கூப்பிடு என்றவர் சொல்லுகிறார். நீ வேதனோடு இருக்கிறாய், என்னை நோக்கி கூப்பிடு என்றவர் சொல்லுகிறார். நீ கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறாயா, என்னை நோக்கி கூப்பிடு என்றவர் சொல்லுகிறார். நீங்கள் கூப்பிடுங்கள், அவர் செவி கொடுத்து உங்களுக்கு நீங்கள் அற்புதம் பண்ணுவார். அதனால் ஜெபத்தில் உறுதியாக தரித்திருங்கள் தேவ பிள்ளைகளே. இன்றைக்கி கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறார், செவி கொடுத்துட்டாரு. தைரியமாக இருங்க, உற்சாகமாக இருங்க, வெற்றியாக இருங்க, விடுதலையாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னத தேவனே, உயர்ந்த தேவனே, மாறாத தேவனே, அற்புத தேவனே, அதிசய தேவனே, கிருபையின் தேவனே, காப்பவரை காண்பவரை, அப்பா அந்த வேலையிலே உடைய மகிமையின் கரம், உடைய கிருபையின் கரம், உடைய பலத்தின் கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளில் கூட இந்த வசனத்தின்படி, இந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படி ஆண்டவர் நீருமுடைய பிள்ளைகளுக்கு செவி கொடுத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க, குறைகளை நிறைவாக்குங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.